வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி, உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லிருந்து 2026ஆம் ஆண்டு மே மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். அந்த ராசி பலன் என்பது இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமாக மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். அந்த மாத பலன்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் தான் மாத பலனுக்கு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த 4 கிரகங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் ராசிகள் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும். வருடத்திற்கு வேற, மாதத்திற்கு இதுதான் பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய மேச ராசியில பார்த்தீங்கன்னா ராசிக்குரியவரே செவ்வாய் பகவானே 12ஆம் இடத்துல இருக்காரு. அங்கே சனி பகவான் இருக்காரு. அப்ப 7.5 சனி உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ராசியாதிபதி செவ்வாய் பகவானும் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு விரய செலவுகள், வீண் செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மேச ராசினர்களுக்கு ஏற்படும். எப்பவுமே லக்னத்தை சேர்த்துக்கணும். ராசி கூட லக்னம்க்கும், அதாவது மேச லக்னம், மேச ராசி இருவருக்கும் உண்டான பலன்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா லக்னமும் ஒரு 90% ஒர்க் அவுட் ஆகும், ராசி ஒரு 70% ஒர்க் அவுட் ஆகும். இது நான் சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டா ஒரு அனலைஸ் ஆகும். நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களுடைய இந்த மாசம் எப்படி இருக்கு, இந்த மாசம் இந்த டிராவல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்ற விஷயங்களை நீங்க அழகா எக்ஸாக்டா புரிஞ்சுக்கலாம். புத ஆதித்யா யோகம் சொல்லிட்டு மாத ஆரம்பத்துல இருக்கும் உங்களுக்கு. சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்க ராசியில் லக்னத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு வந்து அருமையான ஒரு பலனை கொடுக்கும். என்ன கொடுக்கும்னா, உங்க ராசியிலேயே அந்த சூரியன் புதன் இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளையும் தகவல் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட வேலைகளையும் ஈஸியா நீங்க இந்த ஒரு 14 நாட்களுக்குள்ள மே 1 14 15 தேதிக்குள்ள நீங்க முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த 15 தேதிக்கு அப்புறம் இந்த புதனும் சூரியனும் வந்து ரிஷபராசிக்கு வந்துடுறாங்க, 2ஆம் இடத்துக்கு வராங்க. அப்ப 2ஆம் இடம் குடும்ப சார்ந்த விஷயங்களுக்கு, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ தகவல் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான விஷயங்களோ, இப்ப நீங்க உங்களுக்கு வாங்குறதுக்கு உண்டான அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு லோன் வாங்குறதோ, மற்றபடி அரசாங்க அதிகாரிகளை போய் பார்க்கறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், வீடு கட்டுறதுக்கு பிளான் வாங்குறது, இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பயன்படுத்துறதுக்கு இந்த மாசம் உகந்த மாசமா இருக்கும். ஒரு 15 வரைக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல் கொண்டு 2ஆம் இடம் குடும்பத்துக்கு வாண்டி பார்க்கறதுக்கு அதை பண்ணிக்கலாம். இப்ப ரெகுலரா வந்து 3ஆம் இடத்துல இந்த வருடம் முழுக்க வந்து குரு பகவான் இருந்து கொண்டு இருந்தார். ஆனா வர ஜூனுக்கு அப்புறம் தான் அவர் மாற போறாரு. அது 4ஆம் இடம் சுகஸ்தானுக்கு போக போறாரு. இப்ப வந்து குரு பகவான் உங்க 3ஆம் இடம் தான். குரு பகவான் உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதனால வந்து குரு பகவான் பவர் இல்லாம இல்ல, உங்களுக்கு 12th ஹவுஸ் அதிபதி 3rd இருக்காரு. அப்ப குரு பகவானுடைய அனுகிரகம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அப்ப திருமணம் எல்லாம் கொஞ்சம் திருமணம் பார்ப்பவர்கள், திருமணம் வர தேடிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் காலதாமதமாக தான் ஆகும். அது வந்து சுக்கிர பகவான் இப்ப 2ல இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் உங்களுக்கு சிலருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. திருமண வாய்ப்புகள் சுக்கிர பகவான் 2ல் இருக்கிறதுனால இந்த மாசத்துல ஒரு 14 தேதிக்குள்ள சுக்கிர பகவான் 2ல இருக்கிறதுனால, அதுவும் ஆட்சி பலமா அங்க இருக்கிறார் சுக்கிர பகவான். உங்க ராசிக்கு ஆட்சி பலமாக 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பது ரொம்ப நன்மை தரும், மேன்மையை தரும். அதனாலேயே சிலருக்கு திருமணங்கள் எல்லாம் கைகூட வாய்ப்புகள்லாம் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கத்துல சுப செலவுகள் ஆகும். அது சுப செலவு எப்படின்னா, ஒரு நகை வாங்குறது, இல்ல ஒரு சீட்டு கட்டுறது, கடன் உதவி கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். ஆனா கடன் உதவி கொடுக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட கொடுங்க. ஏன்னா வந்து 12ல வந்து விரயத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீங்க பணம் கொடுக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்துக்கணும். உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, தாய் வழி மூலியமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்து ஏதாவது உங்களுக்கு பிரிவினை பாக பிரிவுகளை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. இதுல பெரியவங்களை வயதானவர்கள் எடுத்துட்டீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டைம்ல கரெக்டான உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் அது கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு ஆயிடும். ஏன்னா வந்து சூரியன் அங்க இருக்கிறதுனால உடல் நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் வந்து ஆத்மா காரகன்றதுனால ஏற்கனவே உடல் நோய்பட்டு இருந்தா கூட ஆத்மா பலம் அதிகமாக அவங்களுக்கு வந்து அந்த சூரிய சக்தி அந்த ராசியில இருக்கிறதுனால மருந்து மாத்திரைகளை விட ஆத்மா பலம் அதிகமாகிறதுனால அவருக்கு இருக்கிற சுகர் இருந்தாலும் கொஞ்சம் குறையும், பிபி இருந்தாலும் குறையும், மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையறதுக்குலாம் வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த மாதங்கள்ல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தேர்ச்சிகளை பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இந்த மாதங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து தேர்வுகள் ரிசல்ட் எல்லாம் அவங்களுக்கு நினைச்சா மாதிரி கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால அந்த அற்புதமான ஒரு ரிசல்ட் அங்க கிடைக்கும். மாணவர்களே வந்து நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மே மாதங்கள்ல நீட் எக்ஸாம் வரும். அது எழுதுறதுக்கும் அவங்களுக்கு ஏன்னா செவ்வாயில வந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் அங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அற்புதமான அந்த மைண்ட் நல்லா வேலை செய்யும். மாணவர்கள் நீட்ல கண்டிப்பாக நீட் எழுதணும்னு நினைக்கிறவங்க, மேஷ ராசி மேஷ லக்னம் உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது இருக்கும். நீங்க வந்து நீட் எழுதணும், எக்ஸாம் எழுதணும்னா தெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் வழிபாடு தான். முருகர் வழிபாடு பண்ணா அற்புதமான உங்களுக்கு பலனை கிடைக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே முருகர் தான். முருகர் வழிபாடு பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுறதோ இல்ல முருகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வேல் டாலர்
மாலர் போட்டுக்கிறது, அப்படி இல்லைன்னா பவளக்கல்னு சொல்லக்கூடிய ஜெம்ஸ்டோன்ல பவளக்கல், இது ராசிக்கல் லக்னத்துக்கு சொல்றேன். அப்புறம் நம்ம வீடியோடைய எண்டுல வந்து யார் யாருக்கு என்ன பரிகாரம் செய்யணும், இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. இடையில சில காம்போஸ் பேக்கிங்லாம் இருக்கு நம்ம அஸ்ட்ராலஜி சர்வீஸ்ல, அதெல்லாம் என்னென்ன கொடுக்க போறேன்றதை உங்களுக்கு சொல்றேன். இப்போ இவங்களுக்கு வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸ்ல வர 14th அப்புறம் புதன் பகவான் அங்க போறாரு. 15th அன்னைக்கு சூரிய பகவான் செகண்ட் ஹவுஸ்க்கு போறாரு, ரிஷபராசி. அப்ப இந்த 14, 15ஆம் தேதி வரைக்கும் ராசியிலேயே புதனும் சூரியன் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹவுஸ் போகும் பொழுது திருமணமாக இருக்கக்கூடிய வயசில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த செகண்ட் ஹவுஸ் சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு இவங்க போகும் பொழுது சுக்கிர பகவான் அங்க இருக்காரு. அப்ப திருமணம் ஒரு நாள் தள்ளி போனவங்களுக்குலாம் இந்த மே மாதங்கள்ல திருமணம் கைகூட வாய்ப்புகள் உண்டு. ஹாலிடேஸ்ல உங்களுக்கு எல்லாம் வந்து நிச்சயமாக திருமணம் ஆகிறதுலாம் வாய்ப்புகளா இருக்கு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். பெரியவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அவங்க வந்து சரியான மருத்துவர்கள் வந்து கொடுத்திருந்த ஆலோசனைகள், மாத்திரை மருந்து நிறைய எடுத்துட்டு இருந்தாலும் இப்ப குறைச்சி தேவையான அளவுக்கு அந்த சுகர் குறைக்கிறது, ஒரு ஹெல்த் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான ஒரு காலகட்டமாக தான் மேஷராசிக்கு நான் பாக்குறேன். அப்படிதான் இருக்கு மேஷராசிக்கு. ஆஃப் வந்து நல்லா இருக்கு, ஒரு ஆஃப்ல வந்து கொஞ்சம் மிடிலா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிடிலா இருக்கு. அதனால நீங்க எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடியது இந்த முதல்ல மே 1ல இருந்து 15 முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மே 15ல இருந்து 30, 31 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு கூட நம்ம வந்து செவ்வாய் வழிபாடு பண்ணிக்கலாம். செவ்வாய் வழிபாடுனா முருகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. மே மாசம் ஜூன் 1 வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாரு குரு பகவான். இப்ப 7.5 சனி போயிட்டு இருக்கிறதுனால சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் ஹவுஸ்ல தேவையில்லாத கடன்களை கொடுக்கிறது, தேவையில்லாத நபர்களோட தொடர்புகள் வைத்துக் கொள்வது, வீண் விரயங்கள் செய்வதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. மேஷ ராசிக்கு இதுதான் ப்ரெடிக்ஷன். அதனால மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். இதுக்கப்புறம் இந்த ராசி ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லும் பொழுது, ஐயா நீங்க சொல்றீங்க ராசி ப்ரெடிக்ஷனு கரெக்ட், ஆனா சில சமயம் அதுக்கு எங்களுக்கு மேட்சிங் ஆக மாட்டேன்னு சில பேர் கேட்கறாங்க, இந்த சார்ட்டும் பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுடைய ராசி லக்னமோ அவங்களுக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கான்னு அவங்க பர்த் சார்ட்ல பார்க்கணும். அந்த பர்த் சார்ட்ல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாருன்னா, அவயோகமாக இருந்தாருன்னா, இப்ப நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் டேலி ஆகாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மேக்சிமம் செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போனவர்களுக்கு திருமணம் தடை தடங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி திருமணம் ஆனாலும் அந்த குழந்தை பிறப்புல நிறைய தடை தடங்கள் இருக்கும். சரி, அப்படி திருமணமாகி குழந்தையும் பிறந்து வச்சுங்களேன், அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். இது மூணுமே கண்டிப்பா வந்து இது செவ்வாய் சரி இல்லாதவங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம சகோதர காரகத்துவம்னு சொல்லுவாங்க. சகோதரனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அந்த ஹாரோஸ்கோப் பார்த்துக்கணும். அவங்களுக்கு பர்த் சார்ட்டை வச்சு எங்கிட்ட ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரெமடின்னு கொடுப்பேன். அந்த ரெமடியை நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது நிறைய பேர் பண்றாங்க. இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது நீங்க நம்ம கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும், வெளி மாநிலங்கள்ல இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாக தொடர்பு கொண்டுக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்லயும் பேச முடியும், ஆஃப்லைன்லயே பேச முடியும். ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு, ஏன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கவங்க ஆன்லைன்லயே நீங்க வந்துக்கலாம். லோக்கல்ல இருக்கவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு நம்ம 1-to-1 பார்த்துக்கலாம். இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன்லாம் கூட இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது பட்ஜெட் வைஸா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்மளுடைய டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக உண்டு. எந்த பிரச்சனைக்கு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து இறைவன் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போறாரு. அந்த இறைவன் கிட்டே போய் நம்ம சரணாகதி அடையணும். அப்ப எங்க யாருகிட்ட போகணுன்றதுதான் தத்துவம். என்ன விஷயம்னா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. அப்ப குருவாகிய ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் நாங்க உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை காட்டுவோம். இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க, இந்த நேரத்துல போய் பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துல போய் பண்ணுங்க, இந்த திதியில போய் பண்ணுங்கன்னும் போது நீங்க அதுல போய் பண்ணும் போது அங்க உங்களுக்கு ரெமடி கிடைக்கும். அதுதான் குருவினுடைய டைரக்ஷன், தெய்வம். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜெம்ஸ்டோன்ஸ் தகவல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம்னா, ராசிக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பேர் ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசிக்கு கல்லு போடலாமான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராசி வந்து லக்னத்துல 12ஆம் இடத்துல இருக்கும். அப்போ 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் ஆகும். இப்போ ஒரு ராசி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விரயமாகிட்டு இருக்கும். அதனால அது வேண்டாம். அப்போ பர்த் சார்ட்டை கிளியரா பார்த்துட்டு அப்ப நம்ம என்ன ஸ்டோன்ஸ் போடலாம், உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் யாரு, அதை பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து சாஃப்ட்வேர் நிறைய வந்திருக்கு. ஜாதகம் போட்டோன்னே ஜென்ரேட் ஆகி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஐயா, நீங்க வந்து பர்த் சார்ட்டை வந்து நீங்க வந்து மேனுவல்லி எழுதி கொடுங்க, நோட் மாதிரி எழுதி கொடுங்க, அதுவும் நம்ம பண்ணி தரோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறது, இருந்தாலும் அந்த சர்வீஸும் கொடுக்குறோம். ஜாதகம் கணிச்சு எழுதி கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி
ஒரு தொழில் வளர்ச்சி மேன்மை அடையணும், ஒரு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்ற போது மகாமேருன்னு சொல்லிட்டு அது நிறைய கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மகாமேருலாம் மதுரை மீனாட்சி, காந்தி காமாட்சிகள்லாம் மகாமேருடைய அனுகிரகத்தில் அம்மனுடைய பவரும் அங்கே வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மகாமேரு நம்ம பூஜிக்கப்பட்ட மகாமேரு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பூஜை செய்து. அந்த மகாமேரும் நம்ம வீட்டுங்களில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது வந்து எல்லாரும் நிறைய செல்வ வளம் பெருக்கிறதுக்கும், தொழில் வளம் பெருக்கிறதுக்கும், உடல் நோய்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய்வாய்களை சரி பண்றதுக்கெல்லாம் இது பயன்படுது. அற்புதமான ஒரு மந்திரங்கள்லாம் அதில் உபசரிக்கப்பட்டு அது உருவேற்றி அது கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம். 4 பேருக்கு தேவையான ஒரு வாசல் தான் அந்த வாசல்னு சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வாசல் நெகட்டிவா இருக்கும். அது முதல்ல பர்த் சார்ட் 4 பேருடைய சார்ட்டோ இல்லை 5 பேர் சார்ட் ஒரு குடும்பத்தில் அத்தனை பேருடைய சார்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். பண்ணி சில பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசல் வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஈசானி மூலையிலிருந்து குபேர மூலையிலிருந்து எல்லாம் கணக்கு எடுக்கணும். அப்போ ஆயாதின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயாதியும் பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து கொடுக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த வீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு சார்ட்ல பர்த் சார்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பவர்ஃபுல்லா நம்ம ஹவுஸ்ல இருந்தோம்னாக்கா அது அற்புதமா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்ன்றத நிறைய என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. சுய பர்த் சார்ட்டை வச்சு மாணவர்கள் இப்போ 10th 12th எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய துறையை எது தேர்வு செய்யலாம், இதை கூட நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு 10th படிச்ச பையன் என்ன கோர்ஸ்குள்ள போகலாம், ஒரு 12th முடிச்சவர் எந்த கல்லூரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் என்றத அவங்க பர்த் சார்ட்டை வச்சு அவனுடைய யோகாதிபதி யாரு, அவங்களுக்கு எது ஃபேவரபிளான ஒரு ஒர்க் கிடைக்கும், அவங்க ஐஏஎஸ் ஆகலாமா, இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாமா, இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆகலாமா, இந்த மாதிரி இல்லை சில ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதன் மூலியமாக ஏதாவது பண்ணலாமான்றதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கங்க. அவங்க பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் கீழே தெரியுற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அந்த லைன் எந்த கிரகத்து வழியாக அவங்க போனால் அவங்க பேரும் புகழ் வாங்குவாங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நான் இது படிக்க போகிறேன்ட்டு. இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியாக இதை படித்தா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய தன்மையாக இருக்குது. அப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க போனாங்கன்னா அவங்க 100% ஜெயிக்கலாம். இதுவும் நாங்கள் சர்வீஸாக கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.